தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 20,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா CECRI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CECRI காரைக்குடி யூனிட் அண்ட் சென்னை யூனிட் இந்த 2 பிளேசஸ்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இந்த 84 வேக்கன்சிஸும் தமிழ்நாட்டில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் SPA அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. 9 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸும், ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் 37 வேக்கன்சிஸ், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2ல் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 84 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் கோட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா SPA கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது கெமிஸ்ட்ரியில் PhD முடித்தவங்க, கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள். ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி PhD முடிச்சிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 42,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்டிங்ஸ் 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அதோட நெட்டு கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 37,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 28,000 ரூபாய் சேலரி. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், 35 வயது வரைக்கும் எலிஜிபிள், 25,000 ரூபாய் சேலரி. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் வேக்கன்சிஸ் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கிற மாதிரி, 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கிற மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 27,000 ரூபாய்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்கன்னா 02 ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸு நானோ டெக்னாலஜி. ஸோ இது ரிலேட்டடான போஸ்டிங்ஸ் இருக்கும். இதில் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 40 வயது வரைக்கும் எலிஜிபிள், 42,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவும் வேக்கன்சிஸ் இருக்குது. மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், நெட் அல்லது கேட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும், 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது, 37,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MEM டெக்கில் நானோ டெக்னாலஜி முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் நானோ டெக்னாலஜி முடித்தவங்க எலிஜிபிள், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 35 வயது வரைக்கும் எலிஜிபிள், 28,000 ரூபாய் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள்,
35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 25,000 ரூபாய் சேலரி. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டூலையும் வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள். 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் கோட் 03 பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குது. இங்கே ப்ராஜெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரிஸ் ப்ராஜெக்ட்டில் இந்த ரெக்ரூட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டு எம்இஎம்டெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் R&D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 42,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் வேகன்சிஸ் PAT 2 வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்லது எம்இஎம்டெக்கில் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 28,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 எம்எஸ்சியில் மைக்ரோபயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 25,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் கோட் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் எம்இஎம்டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 42,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் எம்இஎம்டெக் அல்லது பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். நெட் அல்லது கேட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 37,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து PAT 2ல் வேகன்சிஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எம்இஎம்டெக் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கிலோ அல்லது கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி முடித்தவங்க எலிஜிபிள். 2 இயர்ஸ் R&D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 28,000 ரூபாய் சேலரி இருக்கும். அதேமாதிரி PAT 1 அதாவது ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் முடித்தவங்க எலிஜிபிள். 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 25,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் 3 இயர்ஸ் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 20,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 05 மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் மெட்டலர்ஜிக்கல் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு எம்இஎம்டெக்கில் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங்கோ மெட்டீரியல் சயின்ஸோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிடெக்லையும் ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 42,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. இந்த போஸ்ட்டுக்கு எம்இஎம்டெக் அல்லது பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நெட்டு அல்லது கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். 37,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்இஎம்டெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்கு இதே ரெலவென்ட் ஃபீல்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 28,000 ரூபாய் சேலரி. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் 3 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள். 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 20,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 06S06ல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு VLSI டிசைனிங் இன்ஜினியரிங் ஸோ இது ரிலேட்டடான கோர்ஸ். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 போஸ்ட்டுக்கு பிடெக் எம்இஎம்டெக்கில் 11 கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பிடெக் மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. 28,000 ரூபாய் சேலரி இருக்கும். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. பிடெக்கில் வந்து ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 25,000 ரூபாய் சேலரி இருக்கும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 3 இயர் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 35 வயது வரைக்கும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாகவும் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ன்னு சொல்லி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு எம்இஎம்டெக் பிடெக் ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெட் அல்லது கேட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 போஸ்ட்டுக்கு எம்இஎம்டெக் அல்லது பிடெக்லேருந்து ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எம்இஎம்டெக் முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இந்த போஸ்ட்டுக்கு பிடெக்கில் ரெலவென்ட் ஃபீல்டில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜூலை 10 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ உங்களுக்கு ஹைப்ரிட் மோடில் அதாவது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்லேயும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி குவைரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது உங்களுக்கு. அதாவது SC STனா 5 இயர்ஸும் OBCனா 3 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இங்கே ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேலிடான மெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.